வணக்கம் காய்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் இருந்தாலும் இப்போ ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ரோஜா பூ வளர்க்குற லவ்வர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரோஜா பூவில் 7 இலை இருந்தால் அது மொட்டு விடாது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை நம்பலை. ஆனால் இன்றைக்கி இந்த பார்க்கில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த இலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 இலை இருக்குது. இந்த அந்த பஞ்சிலே பார்த்திங்கன்னா ஒரு மொட்டும் இல்லை, ஒரு பூ கூட இல்லைங்க. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வருங்க 3 இலை உள்ளது, 4 இலை உள்ளது, இது 5 இலை, இது எல்லாமே பூ வச்சுருக்கு. நான் ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. எல்லாத்துலேயுமே எல்லாமே பார்த்திங்கன்னா 7 இலை உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பூக்கவே இல்லை. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா 6 இலை, 3 6 இலை இருக்குது பாருங்கள். நான் அதை பிச்சு போட்டு வீடியோ எடுக்கிறேன்னு கூட நினைக்காதீங்க, அந்த இலையே அங்கே இல்லை. பூலாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, பார்க்கவே சூப்பராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மொட்டு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 இலை கொண்டது தான். 7 இலை கொண்ட செடியில் எதுவுமே, இந்த செடியை பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இலையை பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? 7 இலை, அதில் பூவே இல்லை. அப்படியே உங்களுக்கு இந்த பூத்தோட்டத்தை காட்டுறேங்க, செம்ம அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் வெரைட்டியாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து தனியாக அதுக்கெலாம் உரம் போடுறாங்களாலாம் தெரியல, சும்மா எல்லா இடத்துலையுமே வளர்ந்து வச்சுருக்குங்க ரோஸ் செடி. இங்கே இதை பாருங்கள், பன்னீர் ரோஸ் கலரில் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த கலரு. உண்மையிலே நான் இந்த ரோஸ் செடியிலே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை காட்டுறேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்பிள் கலர் ரோஸ் பார்த்துருக்கீங்களா? என்னோடய லைஃப்லேயே நான் இப்போ தான் பர்பிள் கலர் ரோஸ் பார்க்குறேன். தெரியுதுங்களா? அது ஒரு காஞ்சி போன ரோஸ் இல்லை, ரோஸோட கலரே பர்பிள் தான். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பர்பிள் கலரில் ஒரு ரோஸு, அட்டகாசமாக இருக்குது பார்க்க. அதை பார்த்திங்கன்னா ரோஸுக்கு வீடு கட்டியிருக்காங்க. இது டார்க் ரோஸு, நம்ம யூஸ்வலி பார்க்குறது தான் டார்க் ரெட்டு. டார்க் ரெட் ரோஸு. இது ஒயிட் ரோஸுங்க. ஒயிட் ரோஸ் கிட்ட காட்டுறேன், தெரியுதா? ஒயிட் ரோஸு நல்லா அழகு. ஒயிட் ரோஸ் நல்லா சூப்பரான அழகு. இது வந்து லைட்டாக வந்து எல்லோயிஷான ஒயிட்டு, மில்க் ஒயிட் ரோஸ் காட்டுற பாருங்க. இது வந்து மில்க் ஒயிட்டு, ஃபுல் அண்ட் பியூர் ஒயிட்டு. கேமராவே வந்து அந்த ஒயிட்டை வந்து கலர் கரெக்ஷன் பண்ண முடியல, அந்த அளவு வந்து ஒயிட்டாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, அந்த ஒயிட்டு தான். ஃபுல்லாக மில்க் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தாமரை பூ சைஸுக்கு இருக்குங்க இந்த ரோஸு. என் கைக்கு அதுக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா பெரிய பஞ்சு, சூப்பரான ரோஸு. அதை விட்டு இது ரொம்ப பெருசுங்க. இந்த ரோஸெல்லாம் என் ஃபேஸ் சைஸுக்கு இருக்குது. எல்லாம் அழகான இடங்க, மனசுக்கு திருப்தியாக இந்த பார்க்குறதுக்கெலாம். அழகான ரோஸ். அழகாக இங்கே சேர் போட்டிருக்காங்க. அழகாக இந்த சேரில் உட்காந்துட்டு அப்படியே இந்த தோட்டத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். இதுவுமே பாருங்கள் 7 இலை கொண்டது தான், தெரியுதா? 7 இலை, 1 3 5 7 இலை கொண்ட செடி. அதனால் இதில் பூ இருக்காது. ஆனால் இதுதாங்க வெயிட்டிங்கு. இதில் இருக்க மொட்டை பாருங்கள், கண்ணா பின்னாடி மொட்டை விட்டுருக்குங்க இந்த செடி. இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் வீக்கில் பூக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இதை பூத்தோடனே நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேங்க உங்களுக்கு. அருமையாக இருக்குங்க,
ஸோ இந்த கலர் தான் பூக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இது வந்து அந்த செடியில் தான் இருக்குது. இன்னொன்று ஒன்று பூத்துருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து செடி ஃபுல்லாக ஒயிட் ரோஸாக இருக்க போகுது. யாருக்காவது இந்த ரோஸ் செடியோட ஸ்டெம்மு வேணும்னா சொல்லுங்கள். ஊருக்கு வரும்போது எனக்கு ஒன்று உடச்சிட்டு வர போகிறேன். இங்கேருந்து தோட்டக்காரர்கிட்ட கேட்டு உங்களுக்கும் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வரேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.